வணக்கம் நண்பர்களே, நான் ஜேடி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா, பக்கத்தில் சுக்குன் லேக்குன்னு ஒன்று இருக்குது இமாச்சல் பிரதேஷில். அங்கே தான் நம்ம போகிறோம். நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா சண்டிகரில் இருக்கோம். இங்கே பக்கத்தில் சுக்குன்னா லேக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு காலையில் சன்ரைஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. ஸோ இப்போது 6:30 போனால் நல்லாயிருக்கும்னு நம்ம ChatGPT சொல்லிச்சு. அதனால் 6:30 to 9 o'clock வரைக்கும் அவங்க கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 இடம்லாம் சொல்லியிருக்கு. ஸோ அதுபடி இன்னைக்கு ஒரு நாள் போகலாமே, இங்கே ஒரு நாள் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ChatGPTயை நம்பி இப்போ நான் போக போகிறேன். தண்ணி வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது. இங்கே ஹீட்டரும் இல்லை, எனக்கு லைட்டாக கோல்டு பிடிச்சிச்சு. அண்டு இப்போ வந்து நம்ம எந்த ஜாக்கெட் போடுறதுன்னு தெரியல. அது வந்து ஜாக்கெட்டு, இது வந்து உட்டி. எது போடுறதுன்னு தெரியல. நம்ம உட்டியை எடுத்துப்போம். உட்டி எடுத்துக்கினேன். அப்புறம் இந்த குல்லா எடுத்துக்கலாமா, இல்லை இதுலேயும் குல்லா இருக்குது. ஓகே, இது மட்டும் எடுத்துக்கலாம். நண்பர்களே, கீழேயும் சில்லுன்னு தான் இருக்குது. இப்போ எப்படி போகிறது, எங்கே போகிறதுன்னு தான் தெரில. என்னடா பையா, இதுக்கே ஆனவன் பண்ணுற? இன்னும் நம்ம போக வேண்டியது நிறைய இருக்குடா, தூரம். ஐயோ, ஆக்சுவலி வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். போயிட்டு வந்துட்டு தான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணோம். ரூம்லேயே வைஃபை இருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம எந்த ஹோட்டல்லனா, ஹோட்டல் தனோனா பேலஸ், இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். 600 rupees சொன்னாங்க, கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. நானும் எவ்வளோ அடிச்சு பேசினேன், நான் வேலையே ஆகாது அப்படின்ட்டாங்க. அங்கிள், துணி எதனா வச்சுருக்கீங்களா? ஈரமாக இருக்கே, பனியே இல்லைன்னு நினச்சேன். ஓ மை காட், இதுவும் ஆயிடுச்சா பனி? சுக்குனா லேக் 8 கிலோமீட்டர் இருக்கு. எப்பவுமே வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டிக்கு ஒரு முத்தா கொடுத்துட்டு எடுக்கணும். சன்ரைஸ் ஆகிடுச்சா? அச்சா, என்னடா இவ்வளோ மட்டியாக இருக்க? லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், நல்லா லேட் ஆகிடுச்சு நண்பர்களே. யாராவது போகக்கூடாது போல், ஏதோ ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வேறு பொறுமையாக ஓட்டணுமா? டைம் 6:32 காமிச்சது. 3 நிமிஷம் அதிகமாக 6:35 காமிக்குது. ஸ்பீடாக போகலாமான்னு தெரில, ஸ்பீடாக போகக்கூடாதுன்னாலும் தெரில. இங்கே எப்படிக்கா சுற்ற விட்டாங்க, திரும்ப வழி இல்லை இங்கே. இப்போ நான் எப்படி போகிறதுன்னு தெரில. சரி, பிளானை மாற்றிடுவோம். சுக்குனா லேக் பதிலாக வேறு ஏதோ ஒன்று இருந்துச்சு, அங்கே போயிடலாம். பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நண்பர்களே, கிட்டத்தட்ட வந்தாச்சு. இந்த லிஃப்ட் உள்ள தான் காட்டுது. இதோ இருக்கு லிஃப்ட்டுக்குள்ளே. இதுவா? என்னடா இப்போ மேப் முடிஞ்சிச்சு? ஐயோ கடவுளே, காலங்காத்தால் சுற்ற விடுதே இது. அழிலே எனக்கு 8 கிலோமீட்டர் தண்டமாக சுற்ற விட்டியா? இங்கே தான் ஏதோ காட்டுது. இங்கே எல்லாம் ஃபுல்லாக வீடாக இருக்கேன். ஆனால் சன்ரைஸாக பார்க்கலான்னு வந்தால் சன்ரைஸ் ஆகி என்ன பார்க்குது? இங்கே ஏதோ இருக்குது பார்க்கு. இதுவா? சரி, அப்போ கூட இதுக்குள்ளே எப்படி போகிறது? நண்பர்களே, ரூமுக்கு போகிற வழியில் இந்த பார்க்குக்கு வந்தேன். யாருமே இல்லை, நல்லா தான் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த பார்க்குக்கு போயிட்டு நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்டி வேறு போட்டுருக்கேன். இதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு பார்க் இருக்குது. மேபி அந்த பார்க்கை தான் எனக்கு காமிச்சிருக்கு போல். நான் இந்த பார்க் வந்திருக்கேன். ஐயோ, கால் பிடிச்சிருச்சு. அப்பா ஆத்தாடி. இங்கேருந்து நம்ம இப்போ விடை பெறுகிறோம். உள்ள
உள்ளே வந்தேன், கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். கடைசியாக நாய்க்குட்டி வந்துச்சு, அதை லைட்டாக கொஞ்சிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டேன். இப்போ நேராக போயிட்டு தர்மசாலாவுக்கு மேப்பை போட்டு அங்கே தான் போக போகிறேன். ஏன்னா இங்கே தான் பாதி இடத்துக்கு விட மாட்டுறாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நல்லா இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் அட்வென்ச்சராக இல்லை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இங்கே ஈவினிங் அண்ட் மார்னிங் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ChatGPT சொல்லிச்சு. சரி, மார்னிங் போகலாமேன்னு தான் வந்தேன் லேக்குக்கு. பார்த்தா லேக்கு உள்ளே விட மாட்டுறாங்க. நண்பர்களே, ரூமுக்கு வந்துட்டேன். சரி, பசிச்சுது, சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ தர்மசாலா கிளம்புறோம். ஆனால் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. காலையிலேயே லைட்டாக மூட் ஆஃப் ஆகுது. நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் போலீஸ் விடாதனால லைட்டாக மூட் ஆஃப் ஆன மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இங்கேருந்து தர்மசாலா போகலாம் அப்படின்ட்டு தமிழரசன் நான் வீடியோலாம் பார்த்துருந்தேன். பார்த்துட்டு எங்கெங்கே போகலாம், என்னென்ன பண்ணலாம், ரூம்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே அவங்களே சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேபி ஒரு நாளா இல்லை 2 நாளாக அங்கே போனால் தெரியும். அவங்க ஓகே அப்படின்ற பட்சத்தில் அங்கேயே இருந்துட்டு அங்கேருந்து லடாக்குக்கு 700 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, 15 hours ட்ராவல்னு. அதுக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு கிட்டே போனால் நம்ம அங்கேருந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். நண்பர்களே, சப்பாத்தி தான் சொல்லியிருந்தேன். சப்பாத்தி வந்துருச்சு. சாரி, பரோட்டா பேர். நல்லா உருளைக்கிழங்கு போட்டு தொட்டுக்கல, அது உருளைக்கிழங்கு பூ. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. வர்த்து தான் 50 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு. நான் 100 ரூபா 120 ரூபா கொடுத்து சாப்பிட்டுட்டு இது 50 ரூபாய்க்கு வர்த்து. நண்பர்களே, 2 பரோட்டா வாங்கி சாப்பிட்டு முடிய போகிறேன். ஏன்னா நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. சரி, அதனால் இங்கேயே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டோம். இன்னும் சாப்பிட தான் முடிஞ்ச டைட்டாக ரூமுக்கு போயிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பும். நண்பர்களே, சாப்பிட்டு நம்ம வண்டிக்கு செயின் லூப் பண்ணுறதுக்காக டூல்ஸ்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். நான் செயின் அங்கே ஒழுங்காகவே க்ளீன் பண்ணல, அதுவும் இல்லாமல் இவ்வளோ லூஸாக இருக்குது. ஸோ ஓகே, செயின் லூப் பண்ணிடலான்னு வந்துட்டேன். செயின் டைட் பண்ணும்போது 2 சைடும் ஒரே அளவில் டைட் பண்ணோம். இப்போ இந்த சைடு நான் ஒரு வாட்டி டைட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடும் ஒரு வாட்டி டைட் பண்ணணும். இந்த மாதிரி தான் செயின் அட்ஜஸ்ட் பண்ணணும். கைஸ், கிளம்பியாச்சு. செம்மையாகவே இருக்குது. ஏன்னா உள்ள தெர்மல் லேயரு, அப்புறம் க்ளவுஸும் போட்டேன் இன்றைக்கி. சரி, குளிருதே அப்படின்ட்டு. காலையில் போனதில் கை ஃப்ரீஸ் ஆகிடுச்சில்ல, சரி ஒன்று ஓகேன்ட்டு போட்டேன். செம்மையாகவே இருக்குது. நம்ம இப்போது தர்மசாலா போயிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை துவைச்சாதான் உண்டு, இல்லைனா எனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு இல்லை. என்ன சாப்பிடியா சார்? தமிழ் தெரியுமா? தமிழ் தான் சார். Where are going? Dharmashala, sir. Dharmashala? Yes, sir. Which place in Chennai? Chennai, near Coimbatore, sir. Coimbatore bus stand. Coimbatore. चलो, okay. Thank you. Thank you, sir. ये कैमरा आगे रोड का वीडियो बनाते जाते हैं. Thank you, sir. பாரா டிஎன் நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ நண்பர்களே, இன்னும் தரம்சாலாவுக்கு 126 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இமாச்சல் பிரதேஷ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். ஆல்ரெடி என்ட்ரி ஆகிட்டோம், பட் இப்போ நம்ம அஃபிஷியலாக என்ட்ரி ஆகும். அந்த என்ட்ரி தான் நினைக்கிறேன், இது தெரில.
எதுக்குப்பா நிற்கிறீங்க எல்லாம்? ஓ, இதான் டோல் கேட்டாங்க. பாருடா, நம்ம ஏதாச்சும் கதை பேசணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. எதை பற்றி பேசலாம்? சரி, ஓகே. பைக் மேலே எப்படி காதல் வந்ததுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பைக்கு வாங்கணுன்னுலாம் ஆசை கிடையாது. ஏதாவது ஒரு வண்டி வாங்கினா அதை ஓட்டணுன்னு ஆசை. ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து XL100. அந்த வண்டி தான் வாங்கி நாங்கள் 3 பேர் அப்போ சுற்றிக்கிட்டு இருப்போம். எப்போ தெரியுமா? 2015 நினைக்கிறேன், குட்டி பிள்ளையாக இருக்கும்போது. அப்போ வீட்டாண்டியே ஓட்டிக்கிட்டு இருப்பேன் அதை. அந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா அதை விற்றுட்டு பைக் வாங்கலாம் அப்படின்ட்டு Yamaha வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு, RX100. அதனால் அதே மாதிரி இருக்க காப்பி கேட் வந்து அது பேர் என்ன, MaxR100, அந்த வண்டியை வச்சுருந்தேன். MaxR100 வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது செலவு வச்சுனே இருக்குதுன்ட்டு அது வாங்கின ரேட்டுக்கே விற்றுனேன். அடுத்து என்ன வண்டி வாங்கினேன்? அடுத்து தான் நம்ம டியோ ஆங்கிரி பேர்டுன்னு ஒரு செலாக்குட்டியை வாங்கினேன். 2019 நினைக்கிறேன், 10th படிக்கும் போது வாங்கினேன். கரெக்டாக வண்டி வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வண்டி வாங்கினேன். அப்போல்லாம் நான் பெட்ரோல் போடும் போது எவ்வளோ ரேட்னா 60 ரூபா இருந்தது. இப்போ 6 வருஷத்தில் 100 ரூபா, 102 ரூபாய், இப்போ 109 ரூபாய்க்குலாம் பெட்ரோல் போட்டிருக்கேன். க்ளவுஸு. அதுக்கப்புறமா டியோ வாங்கிட்டு பைக் வாங்கியிருக்கலாமோலாம் தோணல. ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி எதுவும் தோணலை பைக் வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தோண ஆரம்பிச்சிச்சு, பைக் வாங்கியிருக்கலாமே, எங்கேயுமே தூரமாக எடுத்துகிட்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பைக் வாங்கலாம் அப்படின்னு தோணுருந்துச்சு. அப்புறம் பைக்கு வாங்க முடியல. பைக் வாங்குகிற சுச்சுவேஷன் கரெக்டாக வரல. பைக் வாங்கலான்னு இருந்தேன், அதுக்கு பதிலாக கார் வாங்கிட்டேன். காலில் டேட்டு கூட போட்டிருப்பேன் பைக்கோட, அந்த GS 1 N 2 3 4 5 6ன்ட்டு காலில் டேட்டுலாம் போட்டிருப்பேன். பைக் வாங்கலாம் தான் இருந்தேன், ஆனால் தப்பி தவறி போயிட்டு காரை வாங்கிட்டேன். சரி, ஓகே. காரை வாங்கிட்டு 1 வருஷம் நல்லா காரை ஓட்டினேன். அதுக்கப்புறமா வேலை அப்படி இப்படின்னு போனதுனால இன்னொரு 1 வருஷம் காரே எடுக்கலை. அப்புறம் காரு சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை விற்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட காசும் இல்லை, நம்ம எப்படியும் எடுக்க போகிறதில்ல. பைக் வாங்கியாச்சு, கரெக்டாக பைக் வாங்கிட்டு சுத்தமாக கார் எடுக்கிறதில்ல. சரி, எதனா ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் தான் வச்சுப்பேன் கண்டிப்பாக. அதனால் காரை விற்றுட்டேன். சரி, வாங்கிக்கலாம், வேறு எதனா ஒரு கார் வாங்கிக்கலாம். எனக்கு கார் மேலே ஐடியா இல்லை, கார் மேலே ஆசையும் இல்லை. இப்போ கார் ஆசையாக போயிடுச்சு. நான் காரை விற்றதுக்கப்புறம் கார் ஆசையாக போயிடுச்சு. ஆசைப்பட்டு வாங்கினது இல்லையா, அதனால் போயிடுச்சு. பார்க்கலாம், மேபி கொஞ்சம் ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். அப்புறமா தான் நம்ம பைக் வாங்கிட்டு எங்கேயாச்சும் லாங் ரைடு. நான் அதுக்கும் லாங் பைக்கில் எங்கேயுமே போனதில்லை, காரில் போயிருக்கேன். எல்லா இடத்துக்கும் காரில் போயிருக்கேன். ஃபுல்லாக எங்கள் பசங்க கூட ட்ரிப்புக்கு போனது எல்லாமே காரில் தான். ரெண்ட் எடுத்து தான் போயிட்டுருந்தோம். பைக்கில் எங்கேயுமே வெளியே போனதில்லைன்ட்டு ஒரு பிளானை போட்டு, பிளான் இப்போ இல்லை, இந்த பிளான் நான் வந்து லடாக் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ போயிட்டுருக்க பிளான் வந்து நான் லடாக் வீடியோவில் தான் சொல்வேன். லடாக் வீடியோவில் தான் இருக்கும், லடாக் போயிட்டு சொல்கிறேன். அப்புறமா கரெக்டாக டைம் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த பைக் நான் சும்மா தான் பார்க்கலான்னு போனேன். சும்மா போயிட்டு ஓட்டி பார்த்தோம், நானும் சிபியும் போனோம். சும்மா போயிட்டு சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போனது. அப்புறம் பைக் ஓட்டி பார்த்தோன்னே பைக் ரொம்ப பிடிச்சிருச்சு. சிபிக்கிட்ட கேட்டேன், பைக் வாங்கலாமாடா அப்படின்னு. பைக் நல்லா வச்சுப்பேன், ஒழுங்காக பார்த்துப்ப அப்படின்ற பட்சத்தில் பைக் வாங்கிக்கோ அப்படின்னா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு பார்த்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு வந்துட்டு மறுநாளே வாங்கிட்டேன் வண்டியை. அப்படி தான் இந்த வண்டியை வாங்கினேன். பார்த்தீங்களா, சும்மா பார்க்கலான்னு போயிட்டு வாங்கிட்டேன். அதனால தான் என் பேர் லக்கி அப்படின்னு வச்சுருக்கேன். நம்ம தர்மசாலா போகிறோம், ஸ்னோவை பார்க்குறோம், தட்டி தூரம். நண்பர்களே, பெட்ரோல் வந்து எஃப்க்கு வந்துட்டாப்புல. இன்னும் ஒரு 2.5 லிட்டர் 3 லிட்டர் தான் இருக்கும். வேறு எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குன்னு தெரியல. இங்கே வேறு 93 ருபீஸ்ன்னு தான் போட்டிருக்கு. சரி, இங்கேயே போட்டுக்கலாம். தேங்க்ஃபுல் பையா, தேங்க்ஃபுல். பஸ் 826.45
826.45 भैया रेस्ट रूम है रेस्ट रूम रेस्टरूम टॉयलेट रेस्टरूम तो वो है ना बाथरूम बाथरूम जाना बाथरूम हाँ, हाँ। ठीक है நண்பர்களே இன்னும் 81 கிலோமீட்டர் இருக்குது. அந்த நேரம் தான் திடீர்னு ஹில்ஸ் வந்துடுச்சு. ஏறு 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 நர்மா மாற போறேன்டா வந்து போயிட்டு மாப்பிள்ள பையா கிளம்பி தர்மசாலாவுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம பனியை பார்க்க போகிறோம். சீக்கிரமாக ரூமுக்கு போனோம்னு நினச்சேன், ஆனால் 3 ஆயிடுச்சு. ஓகே கரெக்டு தான். கரெக்டாக ரூமுக்கு போயிட்டு வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருக்குது. 2 வீடியோ சின்ன சின்ன வீடியோ டக்குன்னு எடிட் பண்ணிட்டு அங்கே இருக்க ஒரு மார்க்கெட்டுக்கும் அப்புறம் அங்கே ஸ்டேடியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேடியமுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே மேலே வர லைட்டாக கூலிங் தெரியுது. ஊட்டிலெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கூலிங் தெரியுது. அண்ட் நமக்கு பின்னாடி ஒரு கார் வருது. அதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஐடியோ இன்ஸ்டா ஐடியோ முன்னாடி போட்டிருக்கோம்ல, அதை பார்த்துட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. சரி என்ன தான் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா சேனலை யூடியூப்பில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்னாடி கண்ணாடியில் காமிச்சாங்க. அவங்க தான் வந்து பார்த்துட்ருக்கேன். நம்ம வீடியோ தான் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பாய். ஐயோ ரூட்டு பிரிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலி நண்பர்களே ரூமுக்கிட்ட வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் பார்த்த அதே ரூம், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா கூட தெரியும், அதே ரூம் கிடச்சிருக்கு. அண்டு பெரிய டாஸ்க் என்னென்னா, இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போனோம். அதுவும் இதுதான் வெயிட் அதிகமாக இருக்கிறதில்ல, மிச்சத்தை கூட தூக்கிக்கலான்னு வச்சுக்கோங்க. 2 வாட்டி நான் கீழே இறங்கி ஏறணும். இதுலேயே நான் டயர்ட் ஆகிடுவேன். இன்னும் மர வழியில் ஒரு மார்க்கெட் வேறு பார்த்தேன். அது வேறு 1.5 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. இப்போ அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு நடந்து வரணும். 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய பயணம். சரி ஓகே, நம்ம பசிக்குதே, சீக்கிரமாக முடிச்சுட்டு எடிட்டிங் வேலைலாம் முடிச்சுட்டு டக்குன்னு போகணும். நண்பர்களே இப்படி மட்டும்தான் என்னால் கீழே இறங்க முடியும். அப்போ இன்னொரு வாட்டி இறங்கும்போது அந்த வெயிட் உள்ள பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஒரு 6 மணிக்கு மேலே போகலாம். நண்பர்களே ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஆக்சுவலி கீழே கால் தரையில் வைக்க முடியல, செம்ம சில்லுன்னு இருக்குது. அண்ட் வந்தோடனே லக்கேஜெல்லாம் காய்ச்சி வழக்கம் போல் போட்டேன். அண்ட் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். நீங்கள் வந்து அங்கே வெயிலில் சென்னையில் இருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ஊர்லேருந்து பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு வந்து வெயில் வந்து மண்டையில் ஒரு மாதிரி பண்ணுவோம்ல, அதனால் உங்களுக்கு சில்லுன்னு இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் காட்டுற, அப்படியே பாருங்கள். ஏ அப்படின்னு நான் தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள் ஓகேவா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து கொஞ்சோண்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு டக்குன்னு போயிட்டு சாப்பிட்ணும். நான் காலையில் சாப்பிட்டது, காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டது, இன்னும் சாப்பிடல, பயங்கரமாக பசிக்குது. ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் வேலை முடிச்சுட்டு அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு வீடியோ எடிட் பண்ணிட்டு வந்துடுறேன். அது உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஆக்சுவலி மேலே உட்காந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு சரி பயங்கரமாக போடுறது, கையெல்லாம் இப்படி இப்படின்னு நடுங்குது. அதனால் ரூமுக்கு வந்தேன். அங்கே பாருங்கள் ஸ்னோ. ஆக்சுவலி கை நடுக்கத்தில் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்னோ நண்பர்களே ரூம்லேருந்து வெளியே வந்து நடந்து போயின்னு இருக்கேன். கீழேருந்து பார்த்தா கொஞ்சோண்டு தான் தெரிஞ்சுது, இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. இதுக்கே மூச்சு தள்ளுதுடாப்பா. ஒன்றும் இல்லை, அந்த படிக்கட்டு ஏறுறது தான். நண்பர்களே ஆக்சுவலி அந்த ஸ்டோரி போட்ட வீடியோ வந்து தமிழரசன் நான் வந்து டேக் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து அவர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், ஹாப்பி ஃபார் யூடா தம்பி, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்படின்னு. ஆனால் தேங்க்ஸ்ண்ணா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னா. அதுக்கு சூப்பர்டா தம்பி, ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நிறைய கற்றுக்கோ ட்ராவலில், அதுவும் பைக்கில் போயிருக்க. சூப்பரா வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பசங்க இந்த மாதிரிலாம் போய் ட்ராவல் பண்ணுறது. வாழ்த்துக்கள்டா. மேலும் மேலும் நிறைய ட்ராவல் பண்ணி வீடியோ போடுறோன்னா நிறைய வீடியோ போட்டு பெரிய ஆள் வர வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. ஏய் ஆக்சுவலி ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரில, சந்தோஷமா. அவ்வளோ சீக்கிரமாக போயேன். எனக்கு மெசேஜ் பண்ணார்ரா, சூப்பரா தம்பி, பைக்கில் போயிருக்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணு, தனியாக போயிருக்க அப்படின்னு. நண்பர்களே இந்த மார்க்கெட்
வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. வரும்போதே டிராஃபிக்காக தான் இருந்தது. இருந்தாலும் எனக்கு ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணி வந்துலேருந்து பூந்து வந்தேன். இப்போ பார்த்தா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நாளைக்கு தான் எப்படி வெளியே போக போகிறேன்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு பஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக சமோசா தான் இருக்குது. ஏன்னா ஒரு 4 கீரை பார்த்து சாப்பிட்ணும். இல்லை இங்கே ஃபுல்லாக மோமோஸ் கடை தான் இருக்குது. மோமோஸ் தான் மோமோஸ் பையா மோமோஸ் 100 how many pieces? 10 pieces. बीच वाला वेज और पनीर हाँ वेज में पनीर में அவ்வளோ போகிறது ये देखिए हमारे मोमो भाई நண்பர்களே வந்து 10 மோமோஸு கிட்டத்தட்ட சாப்பிட்டு வீடியோ எடுக்கிறதுனால கஷ்டமாக हमारे को दिखाई दे रहे हैं आप व्यू दे रहे हैं आपके दीजिए व्यूज कैसे हैं यहाँ देखिए नहीं सर्व करो कैमरा हाँ हमारे भाई यहाँ हमारे मैकलो मोमो खाने आए हुए हैं अभी ये बताएंगे रिव्यू देंगे कैसे हैं अच्छा भैया बढ़िया और लास्ट पीस था थैंक यू रिव्यू देने के लिए அதான் நண்பர்களே 10 மோமோஸ் வாயில் விட்டேன். சரியான காரம். ஆனால் என்ன சொல்லக்கூடாது, இந்த கிளைமேட்டுக்கும் மோமோஸுக்கும் சரியாக இருந்துச்சு. கொஞ்சோண்டு சாப்பிட்டா கொஞ்சோண்டு பசிக்குது. இதுக்கப்புறம் பசிக்குமான்றது தெரியல. நமக்கு வந்து காய்ச்சல் போகிறதுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு பார்ப்பானுங்களா மாட்டாங்க. நண்பர்களே, நம்ம பொம்பளை பசங்களுக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கணும், அப்புறம் பசங்க கொடுக்குவாங்க. அதனால் பசங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டேன். ஸோ இந்த கல்லை தான் வாங்கியிருந்தேன். என்ன வாங்கியிருப்பேன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, இந்த இடத்த விட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். எடிட்டிங் வேலை இருக்குது அண்ட் காலும் லைட்டாக வலிக்குது அண்ட் வெளியே ரொம்ப குளிருது. சரி, அதனால் ரூமுக்கு கிளம்பிட்டேன். நண்பர்களே, டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போகுது. ஸோ ரூமுக்கு வந்துட்டு நல்லா இழுத்து போத்தின்னு பத்துன்னு இருக்கேன். ஏன்னா சரியான குளிர், எனக்கு குளிர் அதிகமாகிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து சைனஸாக இருக்கிறதுனால மூக்கில் வந்து ஒரு மாதிரி பபுள்ஸ் வெடிக்கிறது வரும். அது வந்துச்சுன்னா இந்த சைடு ஃபுல்லாக இங்கேருந்து வந்து அப்படியே வெடித்து உள்ளே ஒரு லைன் மாதிரி வலிக்கும். இப்போயே வலிக்குது லைட்டாக திறந்து விட்டதுக்கு. ஓகே, நாளைக்கு சந்திப்போம், பாய். அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். காலையிலேருந்தே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. காலைல அந்த லேக் வியூ போகாமல் இன்னொரு இடத்துக்கு பார்க்குக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே தர்மசாலா போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்து அந்த ஸ்டோரி போட்டதுக்கப்புறமா ஒரு ரிப்ளை பண்ணது சொல்ல முடியாது. அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல என்னால். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, பாய்.